பிரைஸ் தி லார்ட். உங்களில் எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த சந்தேகம் வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு நிறைய பாடுகள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். நம்ம அதை குறித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு ஆன்சர் வரவே வராது. சில டைம் வராது, இல்லைனா லேட்டாக வரும். இது எதனால் அப்படின்னு உங்களுக்கு சில விசுவாச குறைவாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நான் இன்னைக்கு ஒரு கதை படித்தேன், அதில் தியானித்தேன். அதில் எனக்கு ஒரு கதை ஆண்டவர் என்கிட்ட பேசினார். என்ன அப்படின்னா, பிரபல பிரசங்கியார் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் ஒரு கேம்புக்கு போறாரு. அந்த கேம்புக்கு போனதும் அவங்க வீட்டில் கொடுத்த காசை ஒரே நாள்லேயே செலவழிச்சிட்டாரு. அடுத்த 2 நாளுக்கு சர்வே பண்றது எப்படின்னு தெரியல. அதனால அவர் என்ன பண்றாரு, அவங்க அப்பாவுக்கு ஒரு தந்தி அனுப்புறாரு. நீங்க அனுப்பின காசுலாம் எனக்கு தீர்ந்துடுச்சு, கொஞ்சம் பணம் உதவிக்கு அனுப்புங்க அப்படின்னு அனுப்புறாரு. ஆனா அவங்களோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, ரிட்டர்ன் அவருக்கு காசு அனுப்பல, ரிட்டர்ன் தந்தியுமே அனுப்பல. இவருக்கு ஓகே, அப்பா அன்பானவர் தானே, நம்ம அனுப்பியும் நமக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கலையே, இது எதனால இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்துச்சு. இருந்தாலுமே அவருக்கு அவங்க அப்பா மேல இருக்க அந்த நம்பிக்கை போகல. அவர் அந்த 2 நாளுமே சர்வே பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு கேட்குறாரு, அப்பா இந்த மாதிரி நான் உங்களுக்கு தந்தி அனுப்பினே, அது வந்துச்சா அப்படின்னு. தம்பி வந்துச்சுப்பா, ஆனால் நான் உனக்கு ரிட்டர்ன் காசு அனுப்பாததுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. அடுத்த டைம் இப்போ கஷ்டப்பட்டாதான் அடுத்த டைம் உங்களுக்கு அதே கேம்புக்கு போகும்போது பணத்தை எப்படி செலவழிக்கணுன்ற பாடத்தை நீ கற்றுக்குவ. அதனால நான் உனக்கு ரிட்டர்ன் அனுப்பலை அப்படின்றத ரீசனாக அவங்க அப்பா சொன்னார். அப்போது அந்த குட்டி பையனுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இதுலேயும் ஒரு அன்பான ரீசன் இருக்குது அப்படின்றது புரிஞ்சுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, என்னதான் அப்பா அவருக்கு ரிட்டர்ன் காசு அனுப்பலை, தந்தி அனுப்பலைன்னாலுமே அவர் அவங்க அப்பா மேலே நம்பிக்கையாக தான் இருந்தார். ஏதோ ஒரு ரீசன் இருக்கோன்ற ஒரு அன்பான ஒரு புரிதலோடு தான் அவர் இருந்தார். இதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட பிதா கிட்டேயும் நம்மளோட ஆண்டவர்கிட்டயும் நம்ம இருக்கணும். நமக்கு கஷ்டம் வரும்போது, நம்ம லைஃப்ல பாடுகள் வரும்போது விசுவாசத்தை விடாம, இதுல இருந்து ஆண்டவர் ஏதோ நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தராரு. இதுக்கான ரீசன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நன்மையா தான் இருக்கும். உங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கோ, உங்களோட ஆவிக்குரிய ஒரு இதுக்கு ஒரு நீரூற்றாவோ அப்படிதான் அது அமையுமே தவிர்த்து அது உங்களை விசுவாசத்தை விட்டு விலக செய்யாது. எப்பவுமே இந்த பாடுகள் மத்தியில நீங்க ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையா இருங்க. அது ஆண்டவருக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்ற ஒரு வசனத்தை நீங்க உங்க வாழ்க்கையில எப்பவுமே நினைச்சுக்கோங்க. ஆமீன்.